முதல்ல நானே இதை எதிர்பார்க்கல. முதலமைச்சர் செய்தது ஒரு இன்ப அதிர்ச்சியாக எனக்கு இருந்தது. பல இடங்களில் ஒரு சில விரும்பத்தகாத கோஷங்கள் எழுப்பினார்கள், பதாகைகள் வைத்தார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களை கூட இழிவுபடுத்தி சில இடங்கள் பேசினார்கள். ஆனால் தாயுளம் கொண்ட தலைவன், அந்த தாயுளத்தோடு தன் மீது எந்த வசவாளர்கள் வசைப்பாடினார்களோ, வாழ்க வசவாளர்கள்னு அண்ணா வழியில் நீட்டுக்கு எதிராக போராடிய அத்தனை பேரினுடைய வழக்குகளையும் அவர் ரத்து செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மாணவர்களின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களோடு ஒத்திசைவாக அவர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து தானும் இருக்கிறேன் என்பதை தான் தலைவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கைக்கு நன்றி. நம்ம நன்றாக மழை பொழிந்து காவிரி பெருக்கெடுத்து தமிழ்நாட்டை தொட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பலரும் பல விஷயங்களை திட்டமிட்டிருந்தாலும் கூட மனிதர்களை வீழ்த்தி இயற்கை வென்றுவிட்டது. இயற்கைக்கு இந்த நேரத்தில் நன்றி. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எப்படிப்பட்ட பிரச்சனையும் இயற்கையாக அந்த மழைப்பொழிவு மூலமாக எப்படி சரியாகிறதோ, இந்த மழைப்பொழிவை அதிகப்படுத்தக்கூடிய காலநிலை மாற்றத்தை உள்வாங்கிய செயல் திட்டங்களை கொண்டு வரங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.